வணக்கம். சென்ற ராமாயண ஒரு விளக்கத்தினுடைய தொடர்ச்சி இது. இப்போது கைகேயியும் அனுமானும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது கைகேயி தன்னுடைய விளக்கத்தை அனுமானுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதாவது, எனக்கு 4 பசங்க மாத்திரம் கிடையாது, ராம லக்ஷ்மணன் பரத சத்ருகனை சேர்த்து நீயும் எனக்கு 5வது பையன்தான் அப்படின்னு அது சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது, அந்த மேலும் விளக்கத்தை என்ன சொல்கிறான்னா, ஏற்கனவே தசரதருக்கு அந்த மரணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டது. அவர் புத்திர சோகத்தால் சாகப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு சாபம் அவருக்கு இருக்குது. அது நிறைவேற்றப்பட வேண்டும். இதெல்லாம் எப்படின்னா, நாம் கைகேய தேசத்தை சேர்ந்தவர். கைகேயன்னா இப்போ காக்கேஷியஸ், இந்த ரஷ்யா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த நாட்டை சேர்ந்தவர் கைகேயி. அவங்க அப்பா அஸ்வபதின்றவர் ஒரு பெரிய வித்வான். அதாவது ஜோதிடம், ஜாதகம், போர் திறமைகள் எல்லாமே அவர் நன்றாக தெரிந்து வைத்திருக்கக்கூடியவர். அதனால் தன்னுடைய பொண்ணுக்கு என்ன பண்ணுறாருன்னா, அந்த கலைகள்லாம் அவர் சொல்லிக் கொடுக்குறார். அந்த போர் பயிற்சி, ஜாதகம், அதெல்லாம் ஒரு சொல்லிக் கொடுத்த ஒரு பெரிய ஒரு ஸ்காலர் மாதிரி ஆக்குறார். அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே இங்கே வந்த உடனே இந்த தசரதனுடைய அந்த ஒரு முழு விவரமும் தெரியுது. அது மாத்திரம் இல்லாமல் தசரதன் போர் செய்ய போகும்பொழுது அவனுக்கு சாரதியாக கைகேயை தான் அவர் தேர்ந்தெடுக்கிறார். இந்த அவருக்கு போர் செய்யும்போது அவர் மயங்கி விழும்போது, இல்லை அவர் தேர் சக்கரம் உடையும் பொழுது அந்த சக்கரம் உடையாமல் இருக்கிறது தன்னுடைய கை விரலை வச்சு கடையாணி மாதிரி வச்சு அந்த தேரை காப்பாற்றுறா. அப்போது 2 வாரம் கேட்குறா. அவரு கொடுக்குறாரு. 2 வாரம் கொடுக்குறேன் கேளுன்ற உடனே, இப்போ வேணால் அப்புறம் கேட்டுக்கிறேன், அதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச கதை. அதெல்லாம் அனுமானுக்கு எடுத்து சொல்லி, தசரதர் புத்திர சோகத்தால் இறக்கப்பட வேண்டியவர் அப்படின்னு சாபம் நிறைவேறணும். அது மாத்திரம் இல்லாமல் ஏற்கனவே தசரதர் ராவணனை ஏற்கனவே ஜெயித்தார். ராமருக்கு முன்னாடியே ராவணனை ஒரு வெற்றி கொண்டவர் அப்படின்றதும் ஒரு கிளை கதை ஒன்று இருக்குது. அதாவது, இவருக்கு கல்யாணம் நடந்தால் பிறக்கக்கூடிய பையனால் தனக்கு அழிவு அப்படின்ற மாதிரி ராவணனுக்கு தெரிய அப்போது தசரதனுக்கு கல்யாணம் நடக்க விடாமல் அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கும்போது தசரதன் என்ன பண்ணுறாருன்னா, ராவணனை அரெஸ்ட் பண்ணிடுறார். அப்புறம் அவர் மன்னிப்பு கேட்டவுடனே சரி அவனை ரிலீஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி தசரதனால் ஏற்கனவே வெல்லப்பட்டவர் இந்த ராவணன். அது மாத்திரம் இல்லாமல் ராவனுக்கு 14 ஆண்டுகள் கண்டம் இருக்குது அப்படின்றது கைகேயனுடைய அந்த ஜோதிட சாஸ்திரம், அவருடைய அறிவு மூலமாக அவர் தெரிஞ்சுக்கிறார். ராமனுக்கு 14 வருஷம் கண்டம். அவன் அரசனாக போனால் கண்டிப்பாக அவனுடைய உயிர் போயிடும். யார் அந்த அரச பதவியில் உட்காடுறாங்களோ அவனுக்கு உயிர் போயிடும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறான்னா, ராமர் எப்படியான காட்டுக்கு அனுப்பணும், இல்லை ராஜாவாக வைக்கக்கூடாதுன்றது மாதிரி தான் தன்னுடைய பையனுக்கு அந்த அரியணையை கேட்குறாவ. தன் பையனோட ராமனை தன் உயிருக்கு உயிராக நேசித்ததால் இந்த ஒரு முடிவை எடுக்கிறாவ. அப்போ ராவணனும், அதாவது ராமர் காட்டுக்கு போகிறார். அப்புறம் சீதையை தூக்கிட்டு போனது எல்லாருக்குமே தெரியும். சீதையை தூக்கிட்டு போய் அந்த சண்டை நடக்கும்போது இந்திரஜித்தால் ராம லக்ஷ்மணர்கள் 2 பேரும் அடிபட்டு மூர்ச்சையாகி போகிறாங்க. அந்த சமயத்தில் அனுமானால் அந்த சஞ்சீவி மலையை தூக்கிட்டு அனுமர் ராம லக்ஷ்மணரை திருப்பியும் காப்பாற்றுறார். அப்போது இந்த கண்டம் அந்த 14 வருஷ கண்டம் பூர்த்தி ஆகிடுது. அப்போது இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் அந்த கைகேயி தனக்கு கெட்ட பேர் வந்தால் கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறான்னா, ராமரை எப்படியான காட்டுக்கு அனுப்பணும், தசரதனுடைய அந்த சாபமும் அந்த நிறைவேறணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி தான் இவ்வளவும் இந்த தெய்வ ரகசியன்ற மாதிரி இருக்கக்கூடியதை கைகேயி நிறைவேற்றி வைக்கிறாள். ஆனால் எல்லா கெட்ட பேரும் கைகேயி தான் எடுத்துக்கிட்டு அந்த உண்மையை இது வரைக்கும் யாருக்கும் சொல்ல. தான் கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல, ராமனை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி தான் அவருடைய அந்த கருத்து. இதெல்லாம் அனுமனுக்கு ஒரு சொல்லி முடிக்கிறார். இதை கேட்டவுடனே அனுமர் கண்ணீர் விட்டு அந்த தாயினுடைய காலில் விழுந்து, இவ்வளோ பெரிய தியாகத்தை செய்தவர்கள் இவ்வளோ பெரிய ஒரு கெட்ட பேரை சுமந்து நிற்கக்கூடிய ஒரு நிலைமை வந்தது அப்படின்ற மாதிரி இந்த கதை அப்படி போகுது. அதனால தான் அந்த 14 வருஷம் காட்டுக்கு போக வேண்டிய அந்த வரத்தை அவர் கேட்டது. 12 வருஷம்
11 வருஷம்னு கேட்டிருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி என்னுடைய மாணவி கேட்ட கேள்விக்கு இது ஒரு பதிலாக வந்து இருந்தது. இதனுடைய நிறைவு பகுதியை இப்போது நிறைவு செய்தாச்சு. மீண்டும் ஒரு அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.